ஜங்ஷனில் இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான புரோட்டா கடைகளில் விற்கிற மட்டன் சால்னா தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை செய்கிறதுக்கு 1.5 ஸ்பூன் கசகசா, 20 முந்திரி பருப்பு, அதோட நல்ல மிதமான சூடில் இருக்க தண்ணியை ஊற்றி 1/2 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. உள்ளங்கை அளவுக்கு பச்சை நிலக்கடலையை ஒரு பவுலில் சேர்த்து மிதமான சூட்டில் இருக்க தண்ணியை ஊற்றி 3/4 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. குக்கரில் எலும்பும் கறியும் கொஞ்சம் சிலுப்பி இதெல்லாம் சேர்த்து ஒரு 200 கிராம் அளவுக்கு நல்லா 2 முறை கழுவி போட்டுட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரில் விசில் போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5-6 விசில் விட்டுருங்க. இப்போது 3 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு பெரிய துண்டு பட்டை, ஒரு காட்டு ஏலக்காய், ஒரு மராட்டி மூக்கு போட்டு நல்லா சூடேறுற அளவுக்கு வறுத்துட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் இதை அரைக்கணுங்க. நீங்கள் சின்ன உரல் இருந்தாலும் அரைச்சிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் தனியாக வறுத்து எடுத்து அதோடு சேர்த்து அரைச்சிக்கோங்க. பெரிய துண்டு தேங்காய் சில்லறை நல்லா சின்னதாக நறுக்கி போட்டுட்டு ஊற வச்சுருக்க கசகசா, முந்திரி பருப்பை அந்த தண்ணியை வடிச்சிட்டு அதில் சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு மேலும் அந்த நிலக்கடலையும் அதோட சேர்த்து போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. தேவைன்னா கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் 1 கரண்டி அளவுக்கு கடலெண்ணெய், 1 கரண்டி அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் கலந்து ஊற்றிட்டு 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலையை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி போட்டிருக்கேன், அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா ஒரு கை அளவுக்கு புதினா, மல்லி 2ம் கலந்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதையும் அதோட சேர்த்து போட்டு நல்லா வதக்கிட்டு 3 மீடியம் சைஸ் தக்காளியை நறுக்கி போட்டுக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்குங்க. தக்காளியை நல்லா மசிச்சு விட்டு வதக்குங்க. குக்கரில் நாம் வேக வச்சுருக்க அந்த எலும்பும் கறியும் அப்படியே அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ காரத்துக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவருக்காக 1 ஸ்பூன் சீரகத்தூள், அடுத்து மல்லித்தூள் 3 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. அது போக தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நாம் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த வாசனை ஜாமான் வறுத்துருந்தோம் இல்லையா, அதை பொடி பண்ணி வச்சுருந்தோம், அதை இதோட சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்க விழுதையும் இதோட சேர்த்துருங்க. நீங்கள் நல்லா கிளறும் போது குழம்பு உங்களுக்கு கொழகொழப்பாகும். ஸோ கூட 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்கவும் ஃபைனலாக 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. நான் வீட்டில் ஏற்கனவே நம்ம சேனலில் செஞ்ச கரம் மசாலா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். புரோட்டாக்கு ஆப்டான சால்னான்றனால நான் இந்த புரோட்டாவோட சேர்த்து சர்வ் பண்ணி சாப்பிட போகிறோம். ஸோ நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சூப்பரான சால்னா நீங்கள் வீட்டிலையே தயார் பண்ணிடலாம். இந்த லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. சந்திப்போம்.